உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் இந்த அருமையான ஆராதனை வேளையிலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் துவங்குகிறவர் மட்டுமல்ல, அவர் எதை துவங்கினாரோ அதை செய்து முடிக்கவும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்கள் அசைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரங்கள் குறுகி போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் எதை துவங்கினீரோ அதை செய்து முடிக்க நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். சேர்ந்து சொல்வோம், ஹல்லேலூயா. கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை.
இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நாங்கள் வந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே, உயர்வுகளில் தாழ்வுகளில் எல்லாவற்றையும் நீர் நன்மைக்காக செய்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் தேவ பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த, உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு
போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே, பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகருமுண்டோ. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே, ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே, வாக்கு தத்தங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே, ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே, தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. தகப்பனின் மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். பாடுவோம். ஓ ஆயிரம் நாவுகள் வேண்டும், செய்த நன்மை எல்லாம் சொல்வதற்கு, நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்த்து அவருக்கு மகிமை செலுத்துவதற்கு. ஒன்றோ இரண்டோ நாவுகள் பத்தாது, ஆயிரம் நாவுகள், ஆயிரம் நாவுகள் வேண்டும். உணர்ந்து சொல்லுவோம். ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஓ ஆயிரம் நாவுகள் வேண்டும்,
1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. அன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஓ 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆயிரம் நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. Psalm 40 verse 5ல நம்ம வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். எண்ணிக்கைக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்காக யோசிக்கிறார், நமக்காக செயல்படுத்துகிறார். கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம், 1000 நாவுகள் வேண்டும். செய்த நன்மை எல்லாம் சொல்ல 1000 ஜீவியம் வேண்டும். 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. கண்களை மூடி கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நமக்காக காண்பித்த அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு பல சூழ்நிலைகளில் நம்மை காப்பாற்றினதே, நம்மை நிலைநிறுத்தினதே, நம்மை உயர்த்தினதே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களா செய்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளை எண்ணி முடியாது, அவைகளை சொல்லி முடியாது. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்காக நீர் செய்திருக்கிறீரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே, உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கு என்ற ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம்.
கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீர் என்னை குணமாக்கி நீர் சாகாமல் பாதுகாத்தீர். நீர் என்னை குணமாக்கி நீர் சாகாமல் பாதுகாத்தீர். சொல்லும் நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி உமக்கு நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி உமக்கு நன்றி நாளெல்லாம் உமக்கே. கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். மாற்றி நீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். மாற்றி நீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியை உடுத்தினீரே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி இயேசுவே நன்றி நன்றி
நாளெல்லாம் உமக்கே கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். இரவெல்லாம் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே, இரவெல்லாம் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே. கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாளெல்லாம். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே, நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே, நன்றி நன்றி. இணைந்து பாடுவோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி 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 நாளெல்லாம் ஓ உமக்கே நன்றி, ஓ நன்றி நாளெல்லாம் உமக்கே நன்றி, ஓ நன்றி நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. அவர் உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை நமக்கு நேராக நீட்டி புழுதியில் இருக்கிற நம்மை, உளையான சேற்றிலே சிக்கி போயிருந்த நம்மை அவர் உயரத்திலிருந்து கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினாரே, நம்முடைய தலையை உயர்த்தினாரே, மகிமைப்படுத்தினாரே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே, எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. கரங்கள் உயர்த்தி உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. இந்த பாடலுடைய வரிகள் பாருங்க. என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள். இந்த வார்த்தையெல்லாம் நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர், நம்மை சாவுக்கு விலக்கினாரே, மரண பயங்களுக்கு நம்மை விலக்கினாரே. லேமானா சம்தரபா கதீரா நஹாந்தரே. Come on somebody, lift up your voice. Leke teke remaka parusa idam parusa gandaya
alabarubahanda yalaboseke lema kabaraha siketelere makabaraba udamaka sekerimianko robo sele breketa yalisa idambaru samahanda kadu salara diantere கைதூக்கி உங்களை எடுக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளையான சேற்றில் சிக்கி போயிருக்கிற உங்களை இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை வெளியே கொண்டு வருகிறார். இனிமேல் நீங்கள் கட்டுகளுக்குள்ளே அல்ல, பிசாசினுடைய பிடியில் நீங்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அந்த விடுதலையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் 2 கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். நன்றி நன்றி ஓ நாளெல்லாம் உமக்கே நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. பரிசுத்தாவியானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஷேடெலெலே மாகாடாதியே லேகே தாயாரா மகாண்டரபோ ஷலபரா லீபா கட்டேரே லே மாகாடாதியா துடமாண்டா கஷேடே பராகா. Yes Jesus, thank you. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Shedelele barara. Hita bakatere le bakada dida bakatura bakada. Udamana samdana likada di andolo barabakada. Yes Jesus. Yes Jesus. Yes Jesus. Yes Jesus. Leri shabaras albaru mahanda kanide. Thank you Appa. Thank you Yesuve. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை. கர்த்தரை துதிப்போம். ஆமென். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம்,
பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மாலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சொல்லுங்க. அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஆண்டவரை உயர்த்துவோம். சொந்த வார்த்தைகள் பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை வேளையில நம்மை கரம் பற்றி நடத்தினாரே, கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தினார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என்னுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி
என் அடிகளை உறுதிப்படுத்தி அதோடு என்னை விட்டு போகல. தேவனை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலே தந்தார். உளையான சேற்றில சிக்கி இருக்கிற நம்மை தூக்கி விடுகிறதற்கு அவர் வரல அப்படின்னு சொன்னா நம்ம அங்கே இருந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டியது தான். ஏன் அப்படின்னா, இந்த உளையான சேறு என்பது எந்த மனுஷனையும் வெளியே விடாது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கி கொண்டால் அவனால வெளியே வரவே முடியாது. இன்னொரு அபாயம் என்னன்னா, இந்த உளையான சேருல எவ்வளவு தூரம் வெளியே வரணும்னு முயற்சி செய்கிறானோ அவ்வளவு தூரம் அந்த மனுஷன் உள்ள போய்கிட்டே இருப்பான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்துகிறார். தூக்கி நம்மை ஒரு தரையில நிறுத்தல. அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு ஜீவனுள்ள வசனம், அழகா சொல்லுது பாருங்க. நம்முடைய கால்கள் அப்படியே கண்மலையில நிறுத்துறாராம். ஏன் கண்மலையில நிறுத்துறாரு? இவ்வளவு நாள் நம்ம வழுவி போகிறவர்கள், கீழே அமிழ்ந்து போய் பழக்கமானவர்கள், அவர் நம்மளை தூக்கி எடுக்கும் போது நிறுத்துற இடம் ஒரு தரையாக இருக்காது, அது கண்மலையாத்தான் இருக்கும். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். ஓ அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். உங்களை ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். நன்றி இயேசுவே, செய்த எல்லா நன்மைகளுக்காக, செய்த உதவிகளுக்காக நன்றி அப்பா. ஒரு முறை எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு உளையான சேற்றில தூக்கி போட்டார்கள். அந்த மனுஷனை 30 பேர் சேர்ந்து அந்த உளையான சேற்றிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு மனுஷனை தூக்கி விடுறதுக்கு 30 பேர் தேவைப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கடினமான இடத்தில் இருந்து தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருந்து, இந்த விஷயத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று ஒருவேளை நமக்கு ஒரு கலக்கம் இருக்குன்னா, ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா இயேசுவே, நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே, நன்றி நன்றி. சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் நன்மை எண்ணி பாடுவே, தாழ்வில் என்னை நினைத்தீரே,
தயவா என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவே, கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன், கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி பல கோடி பல கோடி பல கோடி நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் இரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே, பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, உந்தன் இரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவே, பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே.
ஒரு விசை கூட நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஷேகேடேலே பாகாதே லீபாகாது சபஹாந்த கரதே அல்பரு மஹாந்த கரதே நானா ஷேடேலே பரா லே மனா சந்தரவரோ ஷிகேதே கேலேலே மகாடாயா இதம்பரோ சமஹாந்த கேடேரே லே மனா சம்திரே நஹாந்திரே. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கண்மலை மேல் நிறுத்தினாரே, கரம் பிடித்து நடத்தினாரே. ஹல்லேலூயா. சத்ருவினுடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாமல் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்தாரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. லேரானா சம்தேரேனா ஏகனஹந்தே நானா. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில ஒரு விசையாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல செலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிற வேளையில ஆண்டவர் உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுகிறது. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கிறீர், எங்களோடு நீர் இடைப்படுகிறீர், பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் சாதாரணமானது அல்ல. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்படுகிறது, எங்களோடு பேசுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேகத்திலே இறங்கி வந்த தெய்வம் தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக தம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி Psalm 45, சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும்
உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 28. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தினுடைய அந்த முன்பகுதியை மட்டும் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26, 28 வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். மறுபடி வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த அருமையான வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை பார்த்து, அதாவது ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை பார்த்து சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இன்றைய தினத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தி நாம் தியானிக்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களோடு ஆண்டவர் இருப்பதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களோடு ஆண்டவர் இருப்பதை, உங்களோடு இருந்த ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து கிரியை செய்வதை அல்லது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை வெளிப்படுத்தக்கூடாதபடிக்கு நம்முடைய சுபாவங்களே தடையாக இருக்கிறது. சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சுபாவங்கள் தடையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் தியானிக்க போகிற விஷயம் அதுதான். நாம் வாசிக்க கேட்ட இந்த அருமையான வசனம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அபிமெலேக்கு ராஜா இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரிடத்திலே? ஈசாக்கிடத்திலே. இந்த அபிமெலேக்கு ராஜா தேவனை அறிந்தவனா என்று கேட்டால் இல்லை. தேவனுக்கும் அவனுக்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இந்த அபிமெலேக்கு ராஜா வந்து ஈசாக்கின் இடத்துல சொன்ன வார்த்தை மிகவும் அதிர்ச்சிக்குரிய வார்த்தை. என்னவென்றால், கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி ஒரு புறஜாதிய ராஜா வந்து ஒரு தேவ மனுஷனாகிய ஈசாக்கின் இடத்துல சொல்லுகிறான். இன்றைக்கு உங்களை சுற்றி அநேக புறஜாதிகள் இருக்கிறார்களே. நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிற ஸ்தலத்தில், நீங்கள் அன்றாடம் போய் வருகிற ஸ்தலத்தில் எத்தனையோ புறஜாதிகள் இருக்கிறார்களே. என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் உங்களிடத்தில் வந்து, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி இருக்கிறார்களா? நீ கும்பிடுகிற தெய்வம் உன்னோடு தான் இருக்கிறார் என்று யாராகிலும் சொல்லி இருக்கிறார்களா?
அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பிரசங்கத்திற்கு பின்பாக உங்களிடத்திலே வந்து அநேகர் அப்படி சொல்லத்தான் போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை சற்று நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆபிரகாமினுடைய காலம் முடிந்து இப்பொழுது ஈசாக்கினுடைய காலம் துவங்கி இருக்கிறது. ஈசாக்குக்கு ரெபெக்காள் என்கிறதான ஒரு மனைவி உண்டு. அவன் கேராரூர் என்கிறதான இடத்தில் இருந்தான். அந்த இடத்தில் இருக்கும் பொழுது தேசத்திலே மிகுந்த பஞ்சம் உண்டானது. இந்த பஞ்சம் ஆபிரகாமின் நாட்களில் ஒரு முறை வந்தது போலவே ஈசாக்கினுடைய நாட்களிலும் இந்த பஞ்சம் வந்திருந்தது. இவனுடைய தகப்பன், ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், இந்த பஞ்சம் வந்தவுடனே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், எகிப்து தேசத்திற்கு போக முயற்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தேசத்திற்கு அவன் போய்விட்டான். இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்கிறதுனால அவன் தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் எகிப்து தேசத்துக்கு போனான். எகிப்து தேசத்துக்கு அவன் போனபடியினால ஆபிரகாம் அனுபவித்த பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்றேன். இந்த பிரச்சனையிலேயே ஆபிரகாமினுடைய பாதி வாழ்க்கை முடிந்திருக்கும். பாருங்க, இந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவள் தான் யார்? ஆகார். எகிப்து தேசத்திலிருந்து வரப்பட்டவள் தான் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார். இந்த ஆகார் ஆபிரகாமினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பாகவும் ஒரு பிரச்சனையாகவும் மாறினதை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஈசாக்கின் இடத்துல என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று ஆண்டவர் ஈசாக்குக்கு எச்சரிப்பாய் கட்டளையிட்டார். உன்னுடைய தகப்பன் இந்த தேசத்திலே பஞ்சம் வந்த உடனே அவன் இந்த தேசத்திலே குடியிருக்காமல் அவன் எகிப்தை நோக்கி போனான். அப்படி அவன் எகிப்துக்கு போனபடியினாலே அவன் அனுபவித்த பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போது, அனுகூலமற்ற சூழ்நிலைகள் வரும்போது நாம் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் அகன்று போக நாம் நினைக்கிறது உண்டு. ஏனென்றால் இந்த இடத்துல எதுவும் எனக்கு சாதகமாக இல்லை, நான் இந்த இடத்தை விட்டு நான் போய்த்தான் ஆக வேண்டும், இந்த குறிப்பிட்ட வேலை ஸ்தலத்தை விட்டு நான் வெளியேறித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே எதற்கும் சாதகமற்ற நிலை இருக்கிறது என்று சொல்லி பொதுவாகவே நாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் ஈசாக்கின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாதே, உனக்கு சாதகமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு நீ போகாதே, நீ இந்த இடத்திலே வாசம் பண்ணு, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கோடு பேசினார். எந்த தேவன் அன்றைக்கு ஈசாக்கோடு பேசினாரோ அதே தேவன் இன்றைக்கு உங்களோடும் பேசுகிறார். நீ இருக்கிற இடத்தில் தானே இரு. ஆமென். நீ இருக்கிற இடத்தில் தானே இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே இருக்கும்போது அந்த இடத்திலே உங்களுக்கு நெருக்கத்தை மாற்றி, சாதகமற்ற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி, நீங்கள் இருக்கிற இடத்தில் தானே உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. உங்களுடைய மனதை மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் சாதகம் என்று நினைக்கிற அநேக காரியங்கள் தேவனுக்கு சித்தமானது அல்ல. நீங்கள் சரி என்று நினைத்திருக்கிற பாதைகள் அது தேவனுடைய வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதே போல மனுஷனுடைய வழிகளை பார்க்கிலும் என் தேவனுடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட உயர்ந்த வழிகளினூடாய் ஆண்டவர் நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆண்டவரே, பஞ்சமாய் இருக்கிறதே, நான் எப்படி இந்த தேசத்தில் இருப்பேன் என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. பதிலாக அந்த தேசத்தில் தானே அவன் குடியிருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தான். அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். பஞ்ச
பஞ்ச காலத்திலே, பஞ்ச நாட்களிலே, சாதகம் இல்லாத சூழ்நிலையின் நடுவிலே இந்த தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து, வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். ஹல்லேலூயா, ஆமென். சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட, ஆமென், எந்த வாய்ப்புகளும் இல்லாத சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பக்க பலமாய் இருக்குமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் சார்பில் இருக்குமானால், எந்த சூழ்நிலையும் சாதகமாய் இராவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். வானங்களை திறந்து உங்களுக்காய் கிரியை செய்வார். ஆமென். இந்த பூமி உங்களுக்காக தன்னுடைய பலனை கொடுக்கும். அன்றைக்கு ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சமுள்ள தேசம், எதிர்ப்புகள் நிறைந்த தேசம், பொறாமை பிடித்த மனிதர்கள் நிறைந்த தேசம். அந்த தேசத்திலே, சாதகமற்ற அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் என்று சொல்லி வேதத்திலே வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவன் விதை விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால வசனம் சொல்லுகிறது, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது பாருங்க. சாதகமற்ற இந்த சூழ்நிலையிலே நீ தங்கியிரு, சாதகமற்ற இந்த சூழ்நிலையிலே நீ தரித்திரு. ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவர் மனிதர்களை இப்படி சாதகமற்ற சூழ்நிலையில் நடத்துகிறது உண்டு. ஏன் ஆண்டவர் அப்படி நடத்துகிறார்? உங்களோடு ஆண்டவர் இருக்கிறதை, ஆமென், உங்கள் தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அல்லவா? உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் அல்லவா? அதற்காக ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தான். ஆமென். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த தேசத்தில் இருக்கிற அந்த அபிமெலேக்கு ராஜா, அபிமெலேக்கு என்கிற பெயர் இருக்கு பாருங்க, அது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல, அது ஒரு பொறுப்பினுடைய பெயர். எப்படி தலைவர், கவர்னர் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதிபர் என்று சொல்லுகிறோமோ, அதே போல இந்த அபிமெலேக்கு என்கிறது ஒரு பொறுப்பினுடைய பெயர். அந்த குறிப்பிட்ட மனுஷனுடைய பெயர் வேறையா இருக்கலாம். இப்போ எகிப்து தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த ராஜாவுக்கு பார்வோன் என்று பெயர் வைத்திருப்பார்கள். பார்வோன் அப்படின்றது அந்த பொறுப்பினுடைய பெயர். அதுபோல அபிமெலேக்கு என்பது பெலிஸ்திய தேசத்தினுடைய ராஜாவினுடைய பொறுப்பு பெயர். அந்த மனுஷன் அபிமெலேக்கு, அவனுடைய கூட இருக்கிறவர்கள் எல்லாம் இவன் மேல் பொறாமை கொண்டார்கள். முழு தேசமுமே பஞ்சத்தில் இருக்கிறது, இவன் மட்டும் எப்படி இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொல்லி அவர்கள் பொறாமை கொண்டு இவன் தோண்டி வைத்திருந்தானே துறவுகள், அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள், அடைத்து போட்டார்கள், அல்லது மண்ணினாலே அதை நிரப்பி போட்டார்கள். அப்படி இருந்த சூழ்நிலை. ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு அவன் கொஞ்சம் தள்ளி போய், அல்லது வேற இடத்திற்கு போய் அங்கே ஒரு துறவை அவன் தோண்டினான். அவன் தோண்டின துறவு ஏதோ இவனாக ஒரு துறவு தோண்டவில்லை, இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டின துறவு. இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டினான். அந்த துறவை சரிபார்த்து அதை மறுபடியும் நல்ல நிலையிலே தோண்டினான். அவன் தோண்டுகிற இடத்திலெல்லாம் அங்கே அவன் நீரூற்றை கண்டான். அவனுடைய வேலைக்காரர்கள் நீரூற்றை கண்டார்கள். அது நிமித்தமாக வந்து அவனோடு வாக்குவாதம் செய்தார்கள். வாக்குவாதம் செய்த போது அவன் ஏசேக்கு என்று பெயரிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் கொஞ்சம் விலகி போனான். விலகி போன பின்பு வேறொரு நீரூற்றை போய் அவன் தோண்டினான், வேறொரு துறவை தோண்டினான். அங்கேயும் அவனுக்கு தண்ணீர் வந்தது. அதை குறித்தும் வந்து அந்த ஊரில் இருக்கிற மேய்ப்பர்கள், அங்கே இருக்கிற அநேகர் வந்து அவனோடு வாக்குவாதம் செய்தார்கள். இந்த வார்த்தையை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம், வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் அவர்கள் செய்த போது அந்த இடத்தையும் விட்டுவிட்டு அவன் வேறொரு இடத்துக்கு போனான். அவர்கள் வந்து அப்படி பிரச்சனை செய்த போது அந்த இடத்துக்கு சித்னா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தையும் விட்டு அவன் வேறு இடத்துக்கு போனான். அங்கே போன பொழுது அவன் ஒரு துறவை தோண்டினான்.
அந்த துறவி நிமித்தமாக அங்கே யாரும் அவனுக்கு பிரச்சனைக்கு வரவில்லை. அந்த துறவுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பாருங்க, ஏசேக்கை பார்த்தவன், சித்னாவை பார்த்தவன், இப்பொழுது ஆண்டவர் தேசத்தில் பழுகும்படி ஆண்டவர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். அதுதான் ரெகபோத். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏசேக்க பார்க்க கூடாது, சித்னாவை பார்க்க கூடாது, ஸ்ட்ரைட்டா எதைத்தான் பார்க்கணும்? ரெகபோத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏசேக்கையும் சித்னாவையும் பார்க்காதவர்களால் ரெகபோத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. எவ்வளவு தூரம் இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு, எவ்வளவு தூரம் இந்த மனுஷன் பிரயாசப்பட்டிருப்பான். அந்த துறவை கஷ்டப்பட்டு தண்ணீர் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்து அந்த நீரூற்றை கண்டவுடனே, இது எங்களுடைய தண்ணீர், இது எங்கள் ஊருக்கு சொந்தமானது, நாங்கள் சொந்தம் கொண்டாட வேண்டியது என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வந்து ஈசாக்கோடு போராடுவார்கள், வாக்குவாதம் செய்வார்கள். இப்படி இந்த மனுஷன் தன்னுடைய பிரயாசத்தின் பலன்களை எல்லாம் இழந்து 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 ஒரு சூழ்நிலையிலே தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் அந்த மனுஷனுக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே உங்களுடைய பிரயாசத்தின் பலனை எல்லாம் நீங்கள் இழந்து போனது போல இருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்த எத்தனையோ காரியங்கள் தோல்வியாய் முடிந்திருக்கிறது. அவைகளை நான் அனுபவிக்கவில்லை, யாரோ ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தின் அதிகாரத்தில் உங்களோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெகபோத் என்றால் என்ன? தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம். தேசத்தில் பழுகும்படி, நீங்கள் இருக்கிற இந்த தொழிலில் பழுகும்படி ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறார். இவ்வளவு நாட்கள் அந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதோ இது ரெகபோத்தின் காலம், இது ஏசேக்கின் காலம் அல்ல, இது சித்னாவின் காலம் அல்ல, இது ஒரு வாக்குவாதத்தின் காலம் அல்ல, இது சண்டையின் காலம் அல்ல, நீங்கள் தலைகுனிந்து நிற்க வேண்டிய காலம் அல்ல, பதிலாக இது ஒரு ரெகபோத்தின் காலம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரம் கொடுத்து சொல்லுங்க, இது ரெகபோத்தின் காலம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் சொல்லுங்க, சிரித்த முகத்தோடே, இது ரெகபோத்தின் காலம். தேசத்திலே பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறார். தேசத்திலே பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. தேசத்தில் பழுகும்படி, நான் ஒரு விஷயம் கூட சொல்ல விரும்புகிறேன். தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமானார். தரிசனமாய் அவனோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அபிமெலேக்கு ராஜாவும் அவனோடு சிலரும் ஈசாக்கின் இடத்திலே வந்து சொன்ன வார்த்தையை தான் இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புறஜாதிய ராஜா சொன்ன வார்த்தை இந்த மனுஷனை பார்த்து, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கை நாம் பார்க்கும்போது அவனோடு ஆண்டவர் இருக்கிறதை அவனை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொண்டார்கள். யார் அவனை துரத்தினார்களோ, யார் அவனோடு வாக்குவாதம் செய்தார்களோ, எந்த மனிதர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வந்ததோ அதே மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள், இந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறார் என்பதை. உங்களோடு ஆண்டவர் இருப்பதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். அதுதான் உண்மையுள்ள சாட்சியாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் வைத்து தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நம்மை கொண்டு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்மோடு இருக்கிறதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலே ஈசாக்கை போல எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். எல்லார் மூலமாகவும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. எல்லாரோடும் இருப்பதை ஆண்டவர் பிறருக்கு வெளிப்படுத்தவில்லை. ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததை மற்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காண்பித்தார். உங்களோடு
ஆண்டவர் இருக்கிறதை ஆமென் உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் பார்க்க ஆண்டவர் வெளிப்படுத்தத்தான் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலின்படியே மனுஷனை என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலின்படியே ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோ மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்த போதே அவனை தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டித்திருக்கிறார். அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய மகிமையை காண்பிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். உங்கள் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவனை அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் விட ஆமென் நம் மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்ற பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே போலத்தான் ஈசாக்கின் மூலமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஈசாக்கோடு இருக்கிறதை பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த பிரசங்கத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில இருந்தே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஈசாக்கினுடைய சம்பவத்தை நாம் நன்றாக பார்த்தோம். அவன் கேராரூரில் இருந்தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த பஞ்சமான அந்த தேசத்தில் இருக்கும்படி சொன்னார். இவன் எகிப்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை போக விடல. தான் இருந்த இடத்துல இருக்கும்படி செய்தார். அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்கும் போது அவனை சுற்றி இருக்கிற சிலர் பொறாமை கொண்டார்கள். முக்கியமாக அந்த அபிமெலேக்கு ராஜா, அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். அப்படி பொறாமை கொள்ளும்போது இந்த மனுஷனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சுபாவம் என்னவென்று சொன்னால், இவன் மிகவும் அமைதியாய் இருந்ததை நாம் எல்லாரும் கவனித்து பார்க்க முடியும். முதலாவது ஒரு துறவை இவன் வெட்டின பொழுது அங்கே வந்து அவனோடு வாக்குவாதம் செய்தார்கள், அவனோடு பிரச்சனை பண்ணினார்கள். இது எங்களுடைய தண்ணீர் என்று சொல்லி உரிமை பாராட்டினார்கள். உண்மையாகவே இந்த துறவை முன்னதாகவே தோண்டி வைத்திருந்தது ஆபிரகாம் தான். அந்த துறவை தான் இவன் மறுபடியும் சீரமைக்கிறான். தூர்த்து போடப்பட்ட அந்த துறவை தான் மறுபடியும் மண்களை எல்லாம் அகற்றி அதை சரிபார்த்து அந்த துறவை சரிபடுத்துகிறான். இவனுக்கு சொந்தமானது தான், இவனுடைய தகப்பன் வெட்டின துறவு தான். ஆனால் அவர்கள் வந்து சொந்தம் பாராட்டுகிறார்கள், இது எங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஈசாக்கு அங்க ஒன்றுமே பேசி இருக்க மாட்டான். மிகவும் அமைதியாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போனதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட. நான் அப்பொழுதே உங்களிடத்தில் சொன்னேனே, வாக்குவாதம் என்கிற வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. பாருங்க, வாக்குவாதம் என்பது வார்த்தை சண்டை. வார்த்தையை சொல்லி சொல்லி நம்மை சண்டைக்கு இழுப்பது, வார்த்தைகளை பேசி பேசி நம்மை காயப்படுத்துவது தான் வாக்குவாதம், வார்த்தை சண்டை. இதை அந்த ஊரில் இருக்கிற மேய்ப்பர்கள், அபிமெலேக்கு ராஜா, இவர்கள் எல்லாரும் ஈசாக்குக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? இந்த பிரச்சனையை செய்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், வார்த்தை சண்டை இட்டார்கள். இப்படி வார்த்தை சண்டை இட்டப்போ கூட இந்த மனுஷன் வாய் திறந்து ஒரு வார்த்தை என்ன செய்யல, பேசல. இதில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், பேசக்கூடிய அத்தனை உரிமையும் இந்த மனுஷனுக்கு உண்டு. நிரூபித்து காண்பிக்கக்கூடிய எல்லா சாட்சிகளும் இந்த மனுஷனுக்கு உண்டு. அப்படி இருந்த பொழுதிலும் இந்த மனுஷன் ஒரு வார்த்தையும் விரோதமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. அந்த அமைதிதான் ஆமென் ஆண்டவர் இவனோடு இருக்கிறதை பிறருக்கு வெளிக்காட்டினது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும்போது, வார்த்தை சண்டை இடும்போது, வாக்குவாதம் பண்ணும்போது, இந்த ஈசாக்கின் இடத்தில் இருந்த அந்த சுபாவம், அந்த அமைதி என்கிற சுபாவம் நமக்குள்ளும் இருந்தால், நம்மோடு ஆண்டவர் இருக்கிறதை ஆமென் நம்மை சுற்றி உள்ள எல்லா
எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நிரூபிக்கக்கூடிய சாட்சிகள் இந்த ஈசாக்குக்கு இருந்தும் அவன் நிரூபிக்கவில்லை. அதை குறித்து அவன் பேசவில்லை. அவர்களிடத்தில் சண்டையிடவில்லை. சண்டையிடக்கூடிய எல்லா அதிகாரமும் எல்லா தைரியமும் இந்த மனுஷனிடத்தில் உண்டு. ஆனால் இவன் தன்னை நிரூபிக்கவே இல்லை. ஒருவேளை ஈசாக்கை சுற்றியுள்ள மனிதர்கள் நினைத்திருக்கலாம், தனக்கு சொல்லக்கூடிய நிரூபிக்கக்கூடிய இத்தனை சாட்சிகள் இருந்தும் ஏன் இந்த ஈசாக்கு தன்னை நிரூபிக்க மாட்டேன் என்கிறார்? தன்னுடைய தகப்பனுடைய துறவைத்தான் இவர் தோண்டினார், ஏன் இவர் தன்னை நிரூபிக்கவில்லை என்று ஈசாக்கோடு இருந்தவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நிரூபிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக செல்வது ஆண்டவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தரும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மனுஷன் வந்து சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஈசாக்கு கூட ஆண்டவர் இருக்கிறத அபிமெலேக் என்ன செய்திருக்கிறான்? பார்த்திருக்கிறான். ஒரு ராஜா, பெலிஸ்திய தேசத்தின் ராஜா, ஒரு எதிரி தேசத்தின் ராஜா என்ன செய்திருக்கிறான்? கர்த்தர் இந்த மனுஷனோடு கூட இருப்பதை பார்த்திருக்கிறான். யாரு கூடெல்லாம் தேவன் இருந்தாரோ அவங்க எல்லாம் இப்படி அமைதியா தான் இருந்திருக்கிறாங்க. வேதத்தில் அப்படி வரிசையாய் அநேகரை சொல்ல முடியும். யோசேப்போட கூட ஆண்டவர் என்ன செய்தார்? இருந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த மனுஷனும் தன்னுடைய கஷ்டமான நாட்களில் தன்னை நிரூபிக்கவே இல்லை. முதலாவது இஸ்மவேலரிடத்திலே இவனை விற்று போட்டார்கள், இவனுடைய சொந்த சகோதரர்களே. அப்படி விற்று போடும் பொழுது கூட இவன் வாய் திறந்து எதுவும் என்ன செய்யவில்லை? பேசவில்லை. அப்போ கூட ஒரு சின்ன பையன் நம்ம நினைக்கலாம். ஆனால் எகிப்து தேசத்திற்கு இவன் வந்த பின்பு அந்த எகிப்து தேசத்திலே செய்யாத ஒரு தவறை இவன் மேல் பழி சுமத்துகிறார்கள். நீ தான் இதை செய்தா என்று சொல்லுகிறார்கள் போத்திபாரினுடைய மனைவியின் விஷயத்தில். அப்பவும் கூட இந்த மனுஷன் தன்னை நிரூபித்து காண்பிக்கவே இல்லை. இவன் அமைதியா இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு வாலிபன், பேசக்கூடிய எல்லா ஞானமும் உடையவன், ஏன் இவன் ஒன்றும் பேசவில்லை? தன்னை ஏன் இவன் நிரூபித்து காண்பிக்கவில்லை என்று என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? இதே யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அல்லது அடிமையா இருக்கும்போது இவனுக்கு நிறைய சுதந்திரங்கள் இருந்தது. ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி மறுபடியும் எப்படியாகிலும் தன்னுடைய தகப்பனிடத்தில் போக வேண்டும் என்று இவன் எங்கேயும் நினைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலைகளிலே அவன் அப்படியே அமைதியா இருந்ததை பார்க்கிறோம். அப்படி அமைதியா இருந்ததுனால தான் அவன் கூட ஆண்டவர் இருக்கிறத அந்த போத்திபார் கண்டான். அவன் கூட ஆண்டவர் இருக்கிறத அந்த சிறைச்சாலையின் தலைவன் கண்டான். பாருங்க, அவன் கூட ஆண்டவர் இருக்கிறத அமைதியா இருந்ததுனால, தன்னை நிரூபித்து காண்பிக்காததுனால, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு உண்மை தெரியும். நான் போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை என் ஆண்டவருக்கு தெரியும். நான் பட்ட அந்த பிரயாசங்கள் என் ஆண்டவருக்கு தெரியும். என் தேவனுக்கு எதுவும் மறைவானது அல்ல என்று இவர்கள் விசுவாசித்ததினாலே இவர்கள் என்ன செய்தார்கள்? அமைதலாய் இருந்தார்கள். தங்களை நிரூபித்து காண்பிக்கவில்லை. ஈசாக்கு தன்னை நிரூபித்து காண்பிக்கவில்லை. அதே போல இந்த யோசேப்பும் நிரூபித்து காண்பிக்கவில்லை. ஆனால் இவர்கள் பிரயாசத்தினூடாய் கடந்து போனார்கள், வெட்கத்தினூடாய் கடந்து போனார்கள், அவமானத்தினூடாய் கடந்து போனார்கள். ஆமென். அப்படி போன பொழுதிலும் கூட தங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி அவர்கள் நிரூபித்து காண்பிக்கவில்லை. அவர்கள் அமைதலாய் இருந்தார்கள். நாம் அமைதியாய் இருக்கும்போது ஆண்டவருடைய அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்படும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:20 வசனம். யாக்கோபு 1:20 வசனம் வாசிக்கலாம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, இந்த வசனத்தில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்காது. நாம் கோபம் கொண்டால் தேவனுடைய நீதியை நாம் பார்க்க முடியாது. நாம் கோபம் கொண்டால், நாம் அவசரப்பட்டால் தேவன் செய்கிற மறைவான செய்கைகளை, தேவன் செய்கிற மறைவான கிரியைகளை நம்மால் பார்க்க முடியாது. ஏன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நம்மை சுற்றி உள்ளவர்கள் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், ஆமென், நாம் அமைதியாய் இருக்கவில்லை.
நாம் அமைதியாக இருக்கவில்லை. எவ்வளவு அழகாக தேவ மனிதர்கள் அந்த சூழ்நிலையில் நடந்து வந்திருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் நினைச்சா இந்த மொத்த பெலிஸ்தியர் தேசத்தையுமே ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியும். அவ்வளவு பலமும் அவ்வளவு ஆட்களும் ஈசாக்கின் இடத்துல உண்டு. ஒரு ராஜா வந்து நேரடியாக டீல் பேசுகிற அளவுக்கு ஈசாக்கினுடைய தரம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அப்படி இருக்கும்போது ஈசாக்கின் மேலே அவர்களுக்கு பயமே வந்துவிட்டது. அந்த அளவுக்கு ஈசாக்கு இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? அவன் அமைதியாய் போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்மை சுற்றி எல்லா காரியங்களும் சாதகமாய் இராவிட்டாலும் நாம் நம்மை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்களை அறிந்த ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் உண்மையாய் இருந்தது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் பிரயாசப்படுகிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் பிரயாசப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். இரவு பகலாய் கண் விழித்திருந்தது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் உண்மையோடு செய்த வேலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் நீதியோடு தம்முடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எப்ப தெரியுமா? நாம் கோபப்படாமல் இருக்கும் பொழுது, நாம் நம்மை நிரூபிக்காமல் இருக்கும் பொழுது, நாம் அமைதியாக இருக்கும் போது, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தேவன் நம்மோடு இருப்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அமைதியா இருந்ததுனால இந்த மனுஷன் தாழ்ந்து போகல பாருங்க. அமைதியா இருந்ததுனால இந்த மனுஷன் தாழ்ந்து போகல. வேதம் சொல்லுகிறது அவன் வர வர விருத்தி அடைந்தான். யாரு? ஈசாக்கு. அவன் வர வர விருத்தி அடைந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோசேப்பு வர வர விருத்தி அடைந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க கோழைகள் அல்ல. நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருப்பதினால் நீங்கள் கோழைகள் அல்ல. ஆமென். தேவனுடைய கரத்திலே நான் இதை விட்டு விட்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையை நான் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு விட்டிருக்கிறேன். இனிமேல் இதில் நான் போராட போவதில்லை, நான் என்னை நிரூபிக்க போவது இல்லை என்று அவர்கள் நினைத்தபடியினாலே அமைதியாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த ஈசாக்கு சாதாரணமான ஆள் இல்ல. இவன் தியானம் பண்ணுகிற பழக்கம் உள்ளவன். நாம் அதை வாசிக்கிறோமே. ஈசாக்குக்கு அந்த பெண் பார்த்துவிட்டு அந்த ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வரும்போது ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்து என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. தியானிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்திருக்கிறார் இந்த ஈசாக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய தகப்பன் ஆண்டவரை எவ்விதம் தேடினான் என்பதை அறிந்த மனுஷன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையுள்ள மனுஷன். அவன் ஒன்றும் பேசவில்லை, அவன் அமைதியாய் இருந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மை சுற்றி நிறைய கேள்விகள், நம்மை சுற்றி நிறைய எதிர்ப்புகள் நமக்கு உண்டு. அதன் நடுவிலே நாம் அமைதியாக இருக்கிறோமா என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அமைதியாக இருக்கும்போது ஆண்டவருடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்படும். நம்ம அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் கோபப்படும் போது ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. நாம் நிரூபிக்க துவங்கும் போது ஆண்டவர் நிரூபிக்க முடியாது. அவருடைய நேரத்தில் கிரியை செய்வார். நாம் கவனித்து பார்க்கும்போது ஒரு பிரச்சனையை தாண்டி மறுபடியும் பிரச்சனை வருகிறத பார்க்கிறோம். ஈசாக்குக்கு ஒரு துறவை தோண்டுகிறார், அங்கேயும் பிரச்சனை. அதை தாண்டி வேறொரு துறவு தோண்டுகிறார், அங்கேயும் பிரச்சனை. பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் தொடர்ச்சியாக தன்னை அமைதியாக வைத்துக் கொண்டான். யாரிடத்திலும் தன்னை நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. யாரிடத்திலும் தன்னுடைய நீதியை பேச முயற்சி செய்யவில்லை. இவன் நினைத்திருந்தா தன்னுடைய மேய்ப்பர்கள், தன்னுடைய வேலைக்காரர்களை வைத்து கூட அவன் என்ன செய்திருக்கலாம்? பேசி இருக்கலாம். ஆனா அவன் அதை கூட செய்யல பாருங்க. அமைதி அந்த இடத்தை விட்டு விலகி போகிறத பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம பேசாட்டினா கூட சிலரை வைத்து என்ன செய்வோம்? பேசுவோம். எப்படியாவது இதை பத்தி சொல்லுங்க, கொஞ்சம் எனக்காக பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறது உண்டு. ஆனா ஈசாக்கு பாருங்க, அவன் தனக்காகவும் பேசல, தன்னை நிரூபித்தும் பேசல, யாரிடத்திலும் பேசவும் அவன் சொல்லவில்லை. அவனுக்காக ஆண்டவரே பேசினார். ஆமென். அவனோடு இருக்கிறத ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். தன்னை நிரூபிக்காததுனால ஆண்டவர் அவனோடு இருக்கிறத நிரூபித்து காண்பித்தார். ஆமென். யோசேப்பும் அப்படித்தான். தன்னுடைய நீதியை பற்றி அவன் பேசவே இல்லை. அவன் அமைதியாக இருந்தான். அவனுக்காக ஆண்டவர் கிரியை செய்தார். நாம் அமைதியாக இருக்கும்போது நமக்காக ஆண்டவர் பேசுவார். ஆமென். வேதத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். மோசே அவன் திருமண
திருமணம் செய்த அந்த பெண்ணை, எத்தியோப்பிய ஸ்திரியை குறித்து மோசேயினுடைய சொந்த சகோதரனும் சொந்த சகோதரியும் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். மோசே திருமணம் செய்த அந்த பெண் முகாந்திரம் அவனுடைய சகோதரனும் சகோதரியும், சகோதரன் ஆரோன், சகோதரி மிரியாம், இவர்கள் மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள். மோசே ஒண்ணுமே பேசல, மோசே ஒரு வார்த்தை கூட பேசல, தன்னை நீதிகரித்து எதுவும் சொல்லல, தான் செய்தது சரின்னு சொல்லல, அவன் அமைதியா இருந்தான். அப்படி அமைதியா இருந்த உடனே ஆண்டவர் அமைதியா இருக்கல பாருங்க. உடனடியாக அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஆமென் ஆரோனையும் மீரியாமையும் ஆண்டவர் கூப்பிட்டார். வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் ஒரு மேனேஜர் தன்னுடைய அறைக்கு தன்னுடைய வேலைக்காரனை வந்து என்னை பார் என்று எப்படி அதிகாரத்தோடு சொல்வார்களோ அதே போல ஆண்டவர் மிரியாமையும் ஆரோனையும் அவர் கூப்பிட்டார். எதற்காக அவர்களை கூப்பிட்டார்? அவர்களை தண்டிப்பதற்காக. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. மோசே ஒன்றும் பேசவில்லை, அவன் அமைதியாய் இருந்தான். அவன் பேசக்கூடிய எல்லா அதிகாரமும் அவனுக்கு உண்டு. அவன் ஏதாவது சொன்னா கூட நடந்துவிடும். அப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ள மனிதன் 25 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அழைத்து வருகிற ஒரு மகிமையான ஊழியத்தை செய்கிறதான ஒரு தேவ மனிதன். அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் அமைதியாக இருந்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட மறுபடி சொல்லுகிற விஷயம் அதுதான். நான் உன்னோடு இருக்கிறத உன்னை சுற்றி இருக்கிற அநேகரிடத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். ஆனால் நீ அமைதியாக இருக்க வேண்டும். நீ உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நான் உன்னோடு இருக்கிறதை நிரூபிப்பேன், நான் உன்னோடு இருக்கிறதை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசே ஒண்ணுமே பேசல, ஒரு வார்த்தையும் பேசல. அவனுக்காக ஆண்டவர் பேசினார். நீங்க பேசாம இருக்கும்போது உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார். நீங்க அமைதலா இருக்கும்போது உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க ஒரு கோழையை போல நீங்க காணப்படலாம். மனுஷர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டது போல காணப்படலாம். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக அவர் தம்முடைய வாயை என்ன செய்வார்? திறப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது கோலியாத் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் சேனைகளும் ராஜாவும் நிற்கிற அந்த இடத்திற்கு தாவீது போகிறான். இவன் போனதினுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய சகோதரன் இடத்திலே சில பொருட்களை, சாப்பிடுகிறதற்கான சில பொருட்களை கொடுத்துவிட்டு அவர்களுடைய நலம் விசாரித்து வர வேண்டும் என்று ஈசா என்கிறதான தாவீதின் தகப்பன் சொல்லி அனுப்பினபடியினாலே தாவீது அந்த இடத்திலே வந்திருந்தான். வந்தவுடனே தாவீதினுடைய சொந்த சகோதரன் பேர் எலியாப், அவன்தான் மூத்த சகோதரன். அந்த சகோதரன் தாவீதை பார்த்து கோபம் கொண்டு, நீ ஏன் இங்கே வந்தாய்? இந்த வனாந்தரத்தில் உள்ள ஆடுகள், உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகள் எங்கே போனது என்று சொல்லி தாவீதை கஷ்டப்படுத்துகிற வார்த்தை கொண்டு பேசுகிறான். உன் துணிகரம், உன்னுடைய இருதயத்தின் அகங்காரம், யுத்தத்தை பார்க்கணும் தான் நீ வந்திருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி தாவீதை மிகவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எலியாப் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எலியாப் வேற யாரும் இல்லை, தாவீதினுடைய சொந்த சகோதரன் தான் இந்த எலியாப். இப்படி இவன் பேசினதுக்கும் தாவீது ஏதாவது ஒரு மறு உத்தரவு சொல்லியிருக்கணும்ல. அவன் ஒரு மறு உத்தரம் கூட சொல்லவே இல்லை. பதிலாக 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை விட்டு, எதிராய் பேசுகிற எலியாப்பை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராய் பேசுகிற மனிதர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம்.
அவர்களோடு நின்று உறவாட வேண்டாம், உரையாட வேண்டாம். அவர்களை விட்டு விட்டு நாம் வேற காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அமைதலாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் மறுபடி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆமென். நீ அமைதியாய் இரு மகனே, நீ அமைதியாய் இரு மகளே, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அமைதியாய் இருக்கும்போது எதிர்க்கிற சகோதரன் இடத்தில் தாவீது எப்படி இருந்தான்? அமைதியாய் இருந்தான். பதில் ஒண்ணுமே பேசல. ஆண்டவர் அவனுக்காக கிரியை செய்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. அமைதியாய் இருக்க, ஆமென், ஆண்டவரை நம்பி இருக்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னோடு இருக்கிறதை என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். ஆமென். ஆண்டவர் தம்மை நம் மூலமாக வெளிப்படுத்த கூடாதபடி இருக்கிற நம்முடைய சுபாவங்கள் சரி செய்யப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருப்பதை வெளிப்படுத்த கூடாமல் இருக்கிற அந்த சுபாவங்கள், நமக்குள்ளே இருக்கிறதான சுபாவங்கள் மாறுவதாக. ஆமென். அமைதலாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக பேசுகிறார். ஆமென். நாம் அமைதியாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக பேசுகிறார். நாம் அமைதியாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் நன்றாயுமை பாடி மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை தேவனீர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இவைகள் ஆசீர்வாதமானதாய் மாற தேவன் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளில் நாங்களும் அமைதல் உள்ளவர்களாய் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய சமூகத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி, நீர்தான் ஆண்டவரை ஜனங்களை ரட்சிக்கிறவர், ஜனங்களை தொடுகிறவர். ஆண்டவர், இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் அல்ல, இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. தேவைகளை சந்தியும், கடன் பாரங்களை மாற்றும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய கிருபையினால தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.